போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எனக்கு திருச்சி தெற்கில் நான் போட்டி போடுறேங்க. எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்தால் போதும், வன்னியரசு விலகு சொல்லிட்டு நான் வந்து அமைச்சராக வந்துடுறேன். திருமாவளவன் அமைச்சராக போட்டிங்கன்னா கூட விஜய்க்கு தான் டேஞ்சர்னு அவர் எடுத்து சொல்லப்பட்டது. ஐயா தப்பாட்ட பண்ணாதீங்க, அவர் ஜெயிச்சிருவார், உங்கள் தேவையில் ஜெயிச்சிருவார், எம்எல்ஏ ஆகிடுவார், மந்திரி ஆகிடுவார். ஆனால் விட்டு அவரை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. அருணை தப்பாக இடப்பட்டாங்க எல்லோரும், திமுக சொம்புன்னாங்க. அருணை வச்சே மறைக்கிறார். கலைஞர் பாணி உங்கள் கையை வச்சு உங்கள் கண்ணை குத்துன்ற மாதிரி எந்த திமுக க்ளோஸாக இருந்தால் அருண் சொன்னாராம், நான் என்னங்க பண்ணுவேன், எந்த கட்சி ஆட்சி இருக்கோ அந்த கட்சி பேச்சை கேட்குறேன், அவ்வளோதான் வேறு. அதிகாரிகள்லாம் அவ்வளோதான். அடுத்த சில நாட்கள் ஏவாவது கைது, அதுக்கு அடுத்த சில நாட்கள் சேகர்பாபு கைது. அவர் அதுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டார். இப்போ வெள்ளை அறிக்கையில் தான் மாட்டிக்க போகிறாங்க எல்லாருமே திமுக அமைச்சர்கள்லாம். மத்திய அரசாங்கம் 4-5 பேர் மேலே இடி கேஸ் போட்டுது. ஸ்டாலின் இருந்த வரைக்கும் அதை வந்து கேட் வால் பண்ணார், யாரும் உள்ள அப்படி பண்ணிட்டார். விஜயை சொல்லப்பட்டு தான் நாங்கள் எங்கள் நடவடிக்கை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் கண்டுக்கூடாது. விஜய் நியாயமான முறையில் சிபிஐயோ இன்கம் டேக்ஸ், அதனால் சிபிஐ இன்கம் டேக்ஸ் உள்ளே போகிற போது இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் வரப்போகுது. வந்துட்டாங்கன்னா எல்லாம் கூடி சேர்ந்து கும்மி ஆடிச்சாங்கன்னா திமுக கதை கந்தல். அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் தங்கம் தென்னரசு, பொன்முடி, அன்மீர் மகேஷ் பொய்யாமொழி, கீதா ஜீவன், சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்மோடு பேசியிருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். பல்வேறு விதமாக பேசுகிறாங்க, அது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஒரு பக்கம் விசிகாவுக்கு வந்து சீட்டு கொடுக்கல, திருமாவளவனுக்கு அவர்களுக்கு இடைத்தேர்தலில் சீட்டு கொடுக்கல, அதனால ஒரு அதிருப்திங்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு தொடுத்து கையை காமிச்சு விட்டதே திமுக தான் சொல்கிறாங்க. என்ன நடக்குது உள்ளுக்குள்ள? சரி, முதல்ல விசிகாவுக்கு வருவோம். விடுதலை சிறுத்தைகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தார். வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது விசிகாவில் பூகம்பம் அடிச்சு. அது விஜய் தப்பு இல்லைங்க. விஜய் யார் அமைச்சரானு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா அமைச்சராகணும். ரவிக்குமார், பாலாஜி, ஆலு ஷானவாஸ்லாம் போர்க்கடி தூக்குனாங்க. வன்னியரசு ஜூனியருக்கு போய் கொடுக்குறாங்க. திரும்ப வன்னியரசு ஜூனியரா சீனியரா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜூனியர்ன்றாங்க, என்னன்னு தெரியல. கட்சியில் சீனியர் தான் அவர். ஆனால் அவங்க பொறுத்த வரைக்கும் நம்ம தான் பெரிய ஆள் நடிச்சுக்கிறான், எது உண்மைன்னு தெரியாது. ஸோ வன்னியர் திரும்ப சொன்னால் எனக்கு ஜெயிச்சே 2 எம்எல்ஏ தான். நான் என்ன பண்ணுவேன், அதில் 1 இயர் சீனியர் கொடுத்துட்டேன். நீங்கள் என்ன பண்ண, இல்லை நீங்கள் தலைவராக வந்தால் நான் முன்னு சொல்லியிருக்க மாட்டோம் அப்படின்னு தூபம் போட்டிருக்காங்க. ஸோ திருமாவுக்கு ஒரு ஆசை வந்து தான், நம்ம முதல்லே எம்எல்ஏ போட்டி போட்டு துணை முதலமைச்சராக வரணும்னு ஸ்டாலின் பிட்டை போட்டோம். நான் வந்து எம்எல்ஏ பற்றிக்கு போட்டி போகிறேன்னு சொல்லும்போது ஸ்டாலின் போட்டி போடக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினார். அது அவரே ஒத்துட்டுருக்கார், நான் சொல்ல. ஸ்டாலினுக்கு என்ன பையன்னா, திரும்ப எம்எல்ஏ வந்துட்டாருன்னா நம்ம ஆட்சியை பிடிச்சோன்னா துணை முதலமைச்சர் கேட்காமல் இருக்க மாட்டார். கேட்டு கொடுக்கலன்னா தலித்கள் கோவம் சம்பாதிக்கப்படும். கொடுக்கலன்னா எதிர்கட்சி வரிசையில் உட்காந்து நம்மளை தினம் திட்டுவார், கட்சிக்கு பங்கம் வரும். இதுக்கு ஒரே வழி, கொடுக்காம விட்டா எம்பியாக இருந்தது. பார்லிமெண்ட்டில் போய் என்ன வேணால் பேசிட்டோம், பார்லிமெண்ட் பேசுகிறதே இல்லை, வேறு விஷயம், சும்மா எம்பியாக இருக்கார் அப்படின்னு விட்டார். அந்த ஆசையில் மண்ணாசையாக போச்சு. இப்போ திருப்பி தாவே கேட்ட இந்த பிட்டை போட்டு பார்க்குறாரு. எனக்கு திருச்சி தெற்கில் நான் போட்டி போடுறேங்க, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குது. கட்சியில் ஒரு அமைச்சராக இருந்தால் போதும், வன்னியரசு விலகு சொல்லிட்டு நான் வந்து அமைச்சராக வந்துடுறேன் அப்படின்னு திருமாவளவன். ஏன்னா எங்கள் கட்சியில் வந்து குழப்பம் இல்லாமல் இருக்கும், என்னை மீறி யாரும் கிடையாது, நான் அமைச்சரானா என் கட்சியில் எல்லாரும் ஒத்துப்பாங்க, கட்சியும் உடையாது, நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிருக்காரு. விஜய் யோசித்து பார்த்துருக்காரு. இப்போ காங்கிரஸோ கம்யூனிஸ்டுகளோ முஸ்லீம் லீக்கோ விசிகா இருக்கிறதோ விஜய்க்கு அடங்கினவங்க, விஜயை விட கம்மியான லெவல். இப்போ வந்து செல்வ பெருந்தயத்துக்கு மந்திரியாக போட்டால் வச்சுங்க, விஜய் பேச்சு கேட்க மாட்டார். பி சிதம்பரத்தை மந்திரியாக போட்டிங்க வச்சுங்க, விஜய் பேச்சு கேட்க மாட்டார். அந்த மாதிரி
திருமாவளவன் அமைச்சராக போட்டிங்கன்னா கூட விஜய்க்கு தான் டேஞ்சர்னு அவர் எடுத்து சொல்லப்பட்டது. ஐயா தப்பாட்ட பண்ணாதீங்க, அவர் ஜெயிச்சிருவார், இங்கே உங்கள் தேவையில் ஜெயிச்சிருவார், எம்எல்ஏ ஆகிடுவார், மந்திரி ஆகிடுவார், ஆனாவிட்டு அவரை உங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. விஜய் சொன்னால் பதில் கொடுக்கல. விஜய் பதில் கொடுக்காதது திருமாவளவன் வயிற்றில் புளியை கரைக்கி தொடங்கிடுச்சு. அதனால தான் எதிர்க்கிறாரு. இப்போது நீங்கள் அப்பா பற்றி பேசுகிறது தப்பு அப்படின்னாரு. என்ன தப்பு? எவ்வளோ குட்டிக்கிற ஜெயலலிதா சொல்லியா? விஜயை நீங்கள் எவ்வளோ கேவலமாக பேசுனீங்க, நடிகையோட இணைச்சி பேசுனீங்க, குடிச்சார் நீங்கள், குடிகாரன் நீங்கள், பாட்டில் நீங்கள், அந்த பிரச்சார வேண்டிலே சாராயம் இருந்தது நீங்கள். இதெல்லாம் ஒரு தனி மனித வாழ்க்கையை பேசுகிற மாதிரி பேச்சானது இது. அந்த மாதிரி விஜய் பேசினாரா? கதை சொன்னார். சட்டசபை மரபு உட்பட்டதுன்னு சபாநாயகரை சொல்லிட்டாருங்க. அப்புறம் சபாநாயகரை குறை கண்டுபிடிச்சிங்கன்னா அப்பாவை டெய்லி பைபிள் படித்தார, அது என்ன பண்ண முடியுது கேட்குறேன். அப்பாவுடைய ஒருதலை பட்சமாக நடந்தது. அப்பாவு மாதிரி ஒருதலை பட்ச சபாநாயகர் பிஹெச் பாண்டியன் கூட கிடையாது. அப்படி ஜாலரா அடித்தார். எழுந்து நிற்கிற ஸ்டாலின் வந்தால் அது ஒன்று தான் பண்ணல, அவர் மீதெல்லாம் பண்ணிட்டார். எஸ் சொல்லாததுனால திருமாவளவன் கோபம் வந்துடுச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாருமே நாங்கள் திமுக விட்டு விலகி வந்தோம்னு சொன்ன பிறகு திருமாவளவன் அந்த வார்த்தை வந்துதான்னு பார்த்தீங்களா? வரல வராது. ஏன்னா எப்பவும் அந்த கேட்டை திறந்தே வச்சுருக்காரு. அவருக்கு தெரியும் திமுக பெரிய சக்தி, நாளைக்கு பின்னாடி உயிர் பெற்று ஏறும், அது கூட போகலான்னு. இது விஜய் தெரிஞ்சு வச்சுருக்காரா? விஜயும் தெரிஞ்சு வச்சுருக்காரு. போகிறீங்களா இருங்க, போகிறீங்களா போங்க, எனக்கு 2 ஷார்ட்டேஜ் இல்லை, 20 பேரோட இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு அவங்க இடைத்தேர்தல் வந்தது எதிர்த்தவரை யார்? திருமா. ஏன்னா அவரை நம்பி இருக்க டிபெண்டன்ஸ் போயிடுன்ற பயம். என்ன நம்பி தான் விஜய் இருக்கார் அப்படின்னு சொல்கிறது கெத்து போயிடுமே. இப்போது 4 பேர் வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிட்டாங்கன்னா டாடா பைபை காமிச்சிட்டாங்களே. ஸோ எல்லாமே சுயநலவாதிகள். அரசியல்னு சுயநலம், அந்த சுயநலத்தில் சேர்ந்தது தான். ஸோ விஜய்க்கும் திருமாவளவனுக்கும் டேர்ம்ஸை பற்றி நான் சொல்ல மாட்டேன். விஜய் அன்பாக தான் பழகிறாரு. திருமாவோட ஓவர் எதிர்பார்ப்புனால கொஞ்சம் கச்சாமுச்சா வரலாம். வெளியில் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, வெளியில் போனாலும் விஜய் கவலைப்பட மாட்டேன். திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ரைடு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு வார்த்தை சொன்னார் விஜய் நேற்று அசம்பிளியில், முந்தானேத்தி. தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்ய விட மாட்டோம், தவறு செய்ய விட மாட்டோம், தவறு செஞ்சவங்கள தேடி பிடிச்சி உதைப்போன்னார். அந்த தேடி பிடிச்சி உதைக்கும் படலம் தான் இப்போ தொடங்கியிருக்கு. இப்போ ஏவாவேலு இல்லை, ஏவாவேலு கைது பண்ணுற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கி கொண்டு போகிறாங்க. இல்லை, அது நாளை அது அருணை தப்பாக இட போட்டாங்க எல்லாரும். திமுக சொம்புன்னாங்க. இப்போ அருணை வச்சே மறைக்கிறார். கலைஞர் பாணி உன் கையை வச்சு உன் கண்ணை குத்துன்ற மாதிரி. எந்த திமுக க்ளோஸாக இருந்தால் அருண் சொன்னாராம், நான் என்னங்க பண்ணுவேன், எந்த கட்சி ஆட்சி இருக்கோ அந்த கட்சி பேச்சை கேட்குறேன், அவ்வளோதான் வேலை. அதிகாரிகள்லாம் அவ்வளோதான், ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் எங்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது. அருண் திரும்பியாக செல்வ ஆரம்பிச்சிட்டார். இப்போது அருண் பண்ணாமல் இருந்தாலும் சந்தேகப்படலாம். ஏவாவேலு வீட்டில் ஃபுல் ரைட் பண்ணிட்டார். ஆகவே அடுத்த சில நாட்கள் ஏவாவேலு கைது, அதுக்கு அடுத்த நாட்களில் சேகர்பாபு கைது. அவர் அதுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டார். தங்கத்தை உருக்கினார் பார்த்தீங்களா? தங்கத்தை உருக்கின ரெக்கார்ட்லாம் எடுத்துட்டார். பதட்டமாக அசம்பிளியில் எட்டி பார்த்தார். தங்கத்தை உருக்க எடுத்துட்டார். பக்தர்கள் கொடுத்த பல தங்கங்கள் கணக்கில் வரவே இல்லை. பல கோவில் சொத்துகள் ஆட்டையாடப்பட்டன. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி லஞ்சம் கொடுத்து பணத்தை வாங்கி கட்டிட்டாங்க. இவர் தான் எம்எம்டிஏக்கு சேர்மனாக இருந்தார். எம்எம்டிஏக்கும் சேர்மன், அறநிலைத்துறை அமைச்சர். ஸோ ஒரு 2 மாடி கட்ட வேண்டியதில் 8 மாடி கட்டி பில்டிங்கை பணத்தை வாங்கிட்டாரு. அந்த பக்கம் லாபம், இந்த பக்கம் லாபம். சூறையாடிட்டாங்க அறநிலைத்துறை. ரமேஷ் வந்த பிறகு கையில் எடுத்து ஃபுல்லாக வெள்ளை அறிக்கை கொடுத்து தப்பு பண்ணுற அத்தனை பேரையும் இப்போ வெள்ளை அறிக்கையை தான் மாட்டிக்க போகிறாங்க எல்லாருமே, திமுக அமைச்சர்கள்லாம். ப்ளஸ் வெள்ளை அறிக்கை வில் பி பேசிஸ் ஃபார் இன்வெஸ்டிகேஷன் பை விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அந்த பேசிஸில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாட்டிப்பார். இங்கே ஸ்ரீதர் வெம்பு ஜோகோ சேர்மன், அவர் சொல்கிறாரு, அவரே சொல்லியிருக்கிறார், எங்ககிட்ட நான் இலவச பள்ளிக்கூடத்துக்கு பணம் வாங்கிட்டார் அன்பில்ன்றார். அன்பில் கவர்மெண்ட்னா அன்பில் தான், அவர் தான் பள்ளிக்கல்வி அமைச்சர். ஸோ அந்த ஆதாரங்கள் போதுங்க அரசாங்கத்துக்கு. அந்த ஆதாரங்களை வைத்து ஒரு 6-8 அமைச்சர்களை பிடிக்க முடியும். இது இல்லாமல் மத்திய அரசாங்கம் 4-5 பேர் மேலே இடி கேஸ் போட்டுது. ஸ்டாலின் இருந்த வரைக்கும் அதை கேட் வால் பண்ணார். யாரும் உள்ள அப்படி பண்ணிட்டார். விஜயை சொல்லப்பட்டு தான் நாங்கள் எங்கள் நடவடிக்கை ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் கண்டுக்கூடாது. விஜய் நியாயமான முறையில் சிபிஐயோ
இன்கம் டேக்ஸ். அதனால் சிபிஐ இன்கம் டேக்ஸ் உள்ளே போகிற போகுது, இப்போது என்ஃபோர்ஸ்மெண்ட் வரப்போகுது. வந்துட்டாங்கன்னா எல்லாம் கூடி சேர்ந்து கும்மி ஆடிச்சாங்கன்னா திமுக கதை கந்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். சேகர் பாபுவுக்கும் ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த துர்கா ஸ்டாலினுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்ட்டு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். இந்த வழக்கு தொடர்றதுல ஏதோ ஒன்று அவங்களுக்கு சம்மந்தம் இருக்குது, அவங்க தான் கை காட்டி கொடுத்துறாங்கலாம் சொல்கிறாங்க. இல்லை, சேகர் பாபு மேலே மரண கோபத்தில் இருக்காங்க, கொலவெறியில் இருக்காங்க துர்கா அம்மையும் ஸ்டாலினும். கருணாநிதி டி நகரில் சீட் கொடுக்காத காரணமே சேகர் பாபு தான். அன்பாள் பையனுக்கு கொடுத்தீங்க, தம்பி தானே எம்எல்ஏங்க, அவர் கோச்சிக்கினார், அவர் போய் சைன் பண்ணிட்டார் டிவிக்கில். இந்த மாதிரி பல்வேறு குழப்பங்கள் வந்ததுனால சொம்பால் அடிச்சா கேள்விப்படுறோம். இருந்தாலும் உண்மைன்னு தெரியாது, உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்கான்னு தெரியும். சொம்பால வந்து அந்த அம்மாத்திக்கு அவர் அடிச்சிட்டாங்களாம். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்ச கதையா. அடுத்தது இவர் ஊழல்லாம் எடுத்து கவர்மெண்ட்டே கொடுத்துட்டாங்களாம். டிவிஏ அருண் வந்து டிஎம்கே தெரிஞ்சவர் தானே, பரிச்சயமானவர். அருண் பார்த்தா டாக்குமெண்ட்லாம் கொடுங்கன்னா அருண் கவர்மெண்ட்டை கொடுத்தாலும் கவர்மெண்ட் முடிஞ்சு போச்சு. அருண் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவர் பண்ணுறார், டாக்குமெண்ட் வாங்கி கொடுக்குறார். விஜய் ஆடி போயிட்டான், இப்படிலாம் நடந்தது, என்ன நடக்குதுன்னு கேட்டார். ஒரு என்கொயரி போர்டு அதான் தங்கத்தை உருக்கிய அவர் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ சில பேர் அவங்களாம் மாட்டிக்கிறாங்க, சில பேர் திமுக தலைமையின் கோபத்துக்கு உட்பட்டு எலி போய் பொறியில மாட்டிக்கிற மாதிரி மாட்டிக்கிறாங்க. ஸோ எல்லாம் சேர்ந்து திமுகவுக்கு சோதனை காலம் ஆரம்பிச்சாச்சுன்னு சொல்லலாம். அடுத்து எத்தனை அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இலக்கு இருக்காங்க? இவங்கெல்லாம் கிட்ட நிறைய வருது. அனிதா ராதாகிருஷ்ணன், அப்புறம் தங்கம் தென்னரசு, பொன்முடி செய்யலாம், வாங்க செய்ய உடச்சிருவாங்க எல்லாம் ஈஸியாக. பொன்முடி, அன்பில் மகேஷ் பொழியாமொழி, கீதா ஜீவன், நிறைய இந்த மாதிரி லிஸ்ட் ஓடுது. மொத்த அமைச்சரே மாட்டிக்கும். 1-2 தவிர துரைமுருகனே மாட்டிக்கினாரு, துரைமுருகன் கதை கந்தல். அந்த மாதிரி நிறைய அமைச்சர்களை 90% பேர் மேலே ஊழல் புகார். ஸோ எல்லா அமைச்சரும் சிக்குவானா 90% அமைச்சர்கள் மாட்டிக்கிறது வாய்ப்பு உண்டு. தார்மீக பொறுப்பேற்று ஸ்டாலினுக்கும் சிக்கல் வரலாம் இது. ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். ஸோ பெரிய டிஎம்கே டீப் ட்ரபிள்னு சொல்லலாம். மத்திய அரசோட இணக்கமாக போகுது திமுக. இன்னைக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அது எப்படின்னா, சந்திரபாபு நாயுடோட பையன் வந்து பேசியிருக்கிறாரு, லோகேஷ் பேசியிருக்கிறாரு. என்னன்னா, திமுக பற்றி அவ்வளோ புகழ்ந்து பேசுகிறது, இது ஒரு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்குது, ஏன் இப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை இவங்க ஈடிக்கு இந்த அவன் லஞ்ச ஒழிப்புக்கு பயந்து கூட இவங்களுக்கு கை கொடுக்குது ஒரே இது எனக்கு தெரிஞ்சு மத்திய அரசு தான். ஒன்று இந்த பக்கம் நீங்கள் சரண்டர் ஆகணும் அப்படிலாம் அங்கே போய் வந்து ஏதாவது கொஞ்சம் இது பண்ணணும். அது எந்த அளவுக்கு, அது எப்படி அடுத்த கட்ட நகரம் இருக்கும் சார்? ஏன்னா இவங்க அந்த பக்கம் ஏன்னா யாருமே வந்து இவங்களாம் வந்து பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, மந்திரி பதவியில் உட்காந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அதில் சிக்கவே மாட்டேங்கிறாங்க, நேக்க தப்பிச்சுருவாங்க. அதை நான் தொடர்ச்சியாக பார்த்துருக்கேன் 5 வருஷம். இந்த முறை எப்படின்னு தெரியல, திரு விஜய் அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாரு. அதிமுகவும் தப்பிலே மாட்டிக்குது, திமுகவும் தப்பிலே மாட்டிக்குது. இது காரணம் அங்கே இருக்கிற மத்திய அரசாங்கத்தில் உயர் அமைச்சரோட பையன்னு சொல்கிறாங்க. பையன் பேச்சு கட்சி நடத்தினா மோடி அமித்ஷா எதுக்கு அப்போ உங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன வித்தியாசம்? இப்போ திமுக அந்த பக்கம் போய் ஏதாவது கதை தட்டுமா? திமுக அந்த பக்கம் போகிறதுக்கு காரணம் 30 எம்பிக்கள் ராஜ்யசபாவில் சேர்த்து 30 எம்பி இருக்குது கிட்டத்தட்ட. அதை வச்சு தப்பிக்கும்ல திமுக, முன்னாள் அதை வச்சு தப்பிக்க பார்க்கும். அப்படி தப்பிக்க சர்க்காரிய கமிஷன் ஊழலை எடுக்க வேண்டும் என்பதாக இந்திரா காந்தியோட கூட்டு வச்சார் கலைஞர். பாதி பேருக்கு தெரியாது. சர்க்காரிய கமிஷன் மூடுங்க, அது இழுத்து மூடு விழா பண்ணுங்க, உங்களுக்கு ஆதரிக்கிறேன், ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னார். சரண்டர் ஆகிட்டார் இந்திரா காந்திட்ட. சர்க்காரிய கமிஷன் மூடப்பட்டது, கலைஞர் வந்தார். அந்த மாதிரி இவர் எங்கள் மேலே ஊழலாம் எடுங்க, 30 எம்பிக்கள் உங்களுக்கு ஆதரவு தரோன்னா, சர்க்காரிய கமிஷன் இந்த காலம் வேறு, இப்போ இருக்கிற காலம் வேறு. இப்போ மோடி அமித்ஷா தப்பை பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக துடைத்து எறியப்படும். ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. எப்படி இவங்க சொன்ன சனாதனத்தினால் காங்கிரஸ் யூபியில் அடி விழுந்ததோ அந்த மாதிரி ஊழலுக்கு துணை போகும் கட்சி பாஜக, மத்திய பாஜகன்னு யூபியிலேயும் மற்ற மாநிலங்கள் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா பாஜக செம்ம அடி விழும். ஒரு பக்கம் ஊழல்னு பேசுகிறீங்க, ஒரு பக்கம் திமுக காப்பாற்றுறீங்க, ஒரு பக்கம் 2Gயில் சாப்பிட்டா போகிறீங்க, ஒரு பக்கம் சைனியெல்லாம் உச்சியெல்லாம் ஹெல்ப் பண்ண வச்சிங்க. இல்லை அப்போ எடுக்கிறதுக்கான அந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எடுத்தாங்கன்னா அது தற்கொலைக்கு சமமானது. மத்திய பாஜக, தமிழக பாஜக விட்டுருங்க, பாவம் ஒன்றும் பண்ண முடியாது. மத்திய பாஜக திமுகவை காப்பாற்றி 30 வாக்குகளை 30 எம்பி சீட்டை வாங்கிட்டுன்னா அது சூசைடு, ஹீராக்கிரி மாதிரி சூசைடுக்கு சமாது. அது பண்ணுமா மத்திய பாஜகன்னு அவங்களுடைய அரசியல் கம்பல்ஷன், அதோடைய அரசியல் நிர்பந்தங்களை பொறுத்தே அந்த முடிவு இருக்கும்.
இப்போ 2 பேர் மேலேயும் தப்பு இருக்கு. கடந்த காலம் திமுக ஆட்சியிலையும் அதிமுக ஆட்சிகளையும் ஊழல் பண்ணியிருக்காங்க தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள்லாம் ஊழல் பண்ணியிருக்கிறாங்க. அது வெளிப்படையா தெரியுது. இப்போ தாவேக்கால போய் அதிமுக காரங்களாம் இணைகிறாங்களே, அதெல்லாம் விஜயபாஸ்கர் மேலலாம் இருக்குது, குற்றச்சாட்டு இருக்குது, அவர் பல்கோரி இதெல்லாம். இப்போ அங்கே போனால் அப்போ புனிதர் ஆயிடுறாங்களா? இல்லை அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்படுமா? எதுக்கு ஒரு கட்சியை சேர்த்துக்கிறாரு? சேர்த்தா ஒரு கெட்ட பேரும் தெரியும். எதுக்கு போறாங்கன்னு பார்த்தா பின்புலத்தில் இது ஒரு விஷயம் இருக்குங்கிறாங்க. நாளைக்கு நம்ம மாட்டக்கூடாது, சிக்கல் இருக்கு. அப்படிதான் திமுகவில் போய் இணைஞ்ச நம்ம இவரை பார்க்கலாம், தஞ்சாவூர் சைடில் உள்ளவர், முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சராக இருந்தார். அவர் திமுகவில் போய் இணைஞ்சு அந்த கேஸே வந்து இது பண்ணி விட்டாங்க. ஓப்பனி சொல்லுவோம் ஆதரவாளராக இருந்து போனார் அவர். அது எப்படி? இல்லை, முன்னெல்லாம் நம்ம கேள்விப்படுவோம் மோடி வாஷிங் மிஷின் ஒன்று கேள்விப்படுவோம். வைத்தியலிங்கம் அவர், வைத்தியலிங்கம் மோடி வாஷிங் மிஷின் கேள்விப்படுவோம். அழுக்கானவர்கள் மோடி வாஷிங் மிஷின் உள்ளே வந்துட்டாங்கன்னா வெண்மையாயிடுவாங்க. உடனே கட்சியில் எவன் லஞ்சம் ஊழல் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இந்த வாஷிங் மிஷின் உள்ளே தாண்டி வந்துட்டாங்கன்னா நீங்கள் புனிதர், உங்கள் தலையில் தண்ணீரை கங்கை தண்ணி தெளித்து புனிதமாகிடுவாங்க. அந்த மாதிரி வாஷிங் மிஷின் இங்கே இருக்குமான்னு தெரில. விஜய்கிட்ட இல்லாமல் இருந்ததுன்னா கஷ்டம். வாஷிங் மிஷின் தான் ரொம்ப டேஞ்சர். ஏன்னா பல அமைச்சர்கள் ஊழல் புகழில் மாட்டிகிட்டு இருக்காங்க. டெல்லி வந்து திமுக மேலே மட்டும் ஆக்ஷன் எடுத்து வச்சுங்க, அப்போ அதிமுக கொடநாடு என்னாச்சுன்னு கேட்பாங்க. விஜயபாஸ்கர் கேட்பாங்க, அப்புறம் தங்கமணி வேலுமணி கேட்பாங்க. ஒரு 10 லிஸ்ட் இருக்குது. அப்போ செலக்டிவ் அம்னிஷியாவா? உங்களுக்கு ஓடுங்க நாடாளுமன்றம் மட்டும் தண்டனை எடுக்கிறீங்களா? அரசியல் புகுதா? இதெல்லாம் பாஜகவுக்கு எதிராக மற்ற மாநில தேர்தலில் போகும். அகிலேஷ் யாதவும் இவங்களும் ஸ்டாலின் வேணால் போய் பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு வரலாம். மாநில தேர்தலில் போய் ஸ்டாலின் வந்து பாஜக பிரச்சாரம் பண்ணிட்டு வரலாம். அங்கே இருக்கிற மற்ற தலைவர்லாம் காங்கிரஸ்லாம் விடாது. காங்கிரஸ் ஜென்ம விரோதி ஆகிடுச்சு. இப்போ திமுகக்கு காங்கிரஸில் மக்களே பாருங்க, நேற்று வரைக்கும் ஊழல் சொல்லிச்சு, நீங்கள் எவ்வளோ புனிதராகிட்டாங்க. வாஷிங் மிஷின் பிஜேபி மோடியோட வாஷிங் மிஷின், டிவிகே வாஷிங் மிஷின் செலுத்தி வச்சுங்க, கெட்டு போயிடறாங்க. ஸோ மோடி ஏன் தப்பு பண்ணுவாரான்னு தெரியல. விஜய் பண்ணாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். தங்களுக்கு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.